நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. சேம் ஐடியா. பட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து கே பட்டு இருந்தது. இங்க பாருங்க லாம்ப்டா அண்ட் மியூ இந்த கான்செப்ட்ல இருக்கு. சரிங்களா? எஸ் சார். அப்ப நம்ம லாம்ப்டா தனியா, மியூ தனியா நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கணும். சரி ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம்? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிடலாமா? எஸ் சார். A given B. சொல்றேங்க. 1 2 1 7 1 1 lambda 1 mu 1 lambda mu. 1 3 minus 5 5. வெரி குட். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? எழுதுனதுல. சார் சரி நம்ம ஈஸி தான். இவனையும் 0 பண்றது ஒண்ணுமே இல்லை. ஈஸியா 0 பண்ணிக்கலாம். எஸ் சார். R2 goes to R2 minus R1. 1 2 1 7 1 1 lambda mu minus 1 minus 2 minus 1 minus 7 0 1 minus 2 minus 1 lambda minus 1 mu minus 7. சொல்றேன்னு சொன்னது புரியல. இது 0 0 minus 1 lambda minus 1 lambda minus 1 mu minus 7. இது 0 R3 goes to R3 minus R1. 1 3 minus 5 5 minus 1 minus 2 minus 1 minus 7 0 1 minus 6 minus 2 0 1 minus 6 minus 2 minus 6 minus 2 3 minus 2 வந்து plus 1. ஓகே. அடுத்து என்ன? இதை வச்சுட்டு இதை மைனஸ் R3 plus R1 see R2 R3 plus R2 1 2 1 7 0 minus 1 lambda minus 1 mu minus 7 0 1 minus 6 minus 2 plus 0 minus 1 lambda minus 1 mu minus 7 0 0 lambda minus 1 minus 6 minus 7 mu minus 7 minus 2 mu minus 9. ஓகே. 0 0 lambda minus 7 இன்னொரு சொல்லுங்க. எனக்கு மார்கசி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது 0 0 lambda minus 7 mu minus 9. மியூ ரெண்டே ஆட் பண்றோம் கரெக்ட்டுங்களா? எஸ் சார். மியூ minus 9. கரெக்டாமா? என்ன டவுட் இருந்தா சொல்றாங்க. டவுட் இல்லைங்க சார். ஓகே. சரி இப்போ என்ன பண்ணலாம்? லாம்டா வேல்யூ 7ம் மியூவோட வேல்யூ 9ம் கொடுத்தோம்னா ரெண்டுமே 0 ஆயிடும். இப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 2 லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு வரும் சார். அப்போ இது வந்துட்டு infinitely many solutions. Rho of A equal ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். equal to 2 is less than number of unknowns. Therefore infinitely many solutions. உனக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிட்டேன். சரி அது நம்ம அவ்வளோதான். உனக்கு எது ஈஸியோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்க, அப்புறமேட்டு நம்ம கன்க்ளூஷன் வந்து நான் கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்க. சரிங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் லாம்டா வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 7 மியூ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 9 கொடுத்தோம்னா ரோ ஆஃப் ஏ வந்துட்டு 3 தான் இருக்கும். ரோ ஆஃப் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு 3 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ வந்துட்டு என்ன சொல்யூஷன்? மெனி சொல்யூஷன் சார். எல்லாமே ஈக்குவலா வந்து எப்படி மெனி சொல்யூஷன் ஆகும்? யூனிக் சொல்யூஷன் தான். அப்ப இங்க எதுக்கு மெனி சொல்யூஷன்? யூனிக் மறந்துட்டியா? ஆமாங்க சார். மறக்க கூடாது. இதெல்லாம் கான்செப்ட் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ரூம்ல எழுதி வச்சுக்கோ, இல்லைன்னா ஃபார்முலா நோட்ல போட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோ. ஃபார்முலா நோட் ஒன்று போட்டு. சரி, அதெல்லாம் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் வந்துட்டு
ம் lambda value 7னும் மியூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 9 கொடுத்தோம்னா ரோ ஆஃப் ஏ வந்துட்டு 2 இருக்கும். ஆனா ரோ ஆஃப் ஏ பை பி வந்துட்டு 3 ஆயிடும். இப்படி ரெண்டுமே மாற்றி மாற்றி வேணும் எடுத்துக்கலாம். ரெண்டு கேஸும் பாசிபிள். நாட் கரெக்டாக ஈக்குவல் டு. எஸ் சார். ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேஸில் என்ன நடக்கும்? ரோ ஆஃப் ஏ வந்து 2 லெஸ் தென் ரோ ஆஃப் ஏ கமா பி. கரெக்டா? 3 now. அதே மாதிரி இங்கே எடுத்துட்டா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 கிரேட்டர் தென் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2. சரியாம்மா? எஸ் சார். அப்போ வந்துட்டு ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை பி. அதான் நாட் ஈக்குவல்னா லெஸ் தென் வருது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு கேஸுமே என்னது? ரெண்டு கேஸுமே நாட் ஈக்குவல். ஏன்னா இங்கே ரெண்டு கேஸும் காட்ட வேணும். இங்கே பாருங்க, ரெண்டு கேஸும் காட்ட வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ் சார். அப்படி காட்டிட்டீங்கன்னா நோ சொல்யூஷன். எஸ் சார். அப்போ கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? கன்க்ளூஷன் அவன் எந்த ஆர்டரில் கேட்குறானோ அந்த ஆர்டரில் எழுதுவீங்க. கன்க்ளூஷன் என்ன? எடுத்தபடி நோ சொல்யூஷன் எல்லாத்தையும் கேட்குறான். இம்ப்ளீட் சொல்யூஷன் கடைசியாக கேட்குறான், மாற்றி கேட்குறான். சரி, அவன் என்ன ஆர்டர் கேட்குறான் அந்த ஆர்டர் எழுதிடுங்க. கன்க்ளூஷன் சொல்லி போட்டு டேபிள் ஃபார்மேட் போட்டு நோ சொல்யூஷன். அடுத்து என்னது? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். நோ சொல்யூஷனுக்கு வந்துட்டு lambda is equal to 7 or not equal to 7. mu is equal to அது ரெண்டு சொல்லி ஓகே அப்படியே சொல்லிடுறியா? lambda equal to 7 or not ஓகே ஓகே 7. mu is equal to 9. அப்படி எழுது. இந்த ஆர்டர் எழுதணும். lambda equal to 7 இங்க வந்து mu இப்படி கரெக்ட்டா எழுது. இந்த பேர்ல எழுது. எஸ் சார். mu சார். mu தான் மாத்தி எழுதுனா உனக்கு இதாயிருந்தே உனக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்காது. கரெக்ட்டா? mu is equal to 9. வெரி குட். நெக்ஸ்ட் யூனிக் சொல்யூஷனுக்கு வந்துட்டு lambda is not equal to 7, mu is also not equal to 7. 9 தானே? எஸ் சார், 9. அப்புறம் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனுக்கு lambda is equal to 7, mu is equal to 9. ரெண்டுமே ஈக்குவல். அவ்வளோதான். கிளியர் ஐடியா? இப்போ தைரியமாக போட்டுருவியா? போடுறேங்க சார். சரி, தைரியமாக போடுறேன். நம்ம ப்ராப்ளம் எங்கே இருக்கிறோம்? எக்ஸசைஸில் அந்த கடைசி. This video sponsored by Buy Mode Shopping App. Thank you.